ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம் சார். மலையாள திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு கிளப்பியிருக்கு. அதாவது ஹேமா கமிஷனுங்கிற ஒரு அறிக்கை. இதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு தொடர்ந்து ஒரு பாலியல் அத்துமீறல்கள் அந்த திரைத்துறையில் நடந்திருக்கு. இது குறித்து 133 பக்கத்துக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் பெண்கள் போகிற ஸ்பாட்டில் அந்த இடங்களில் இந்த அங்கே உள்ள தயாரிப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு ஹேமா கமிஷன் அறிக்கையில் அந்த அம்மா முன்னாள் நீதிபதி ஹேமா, ஆமாம், அவங்க அறிக்கையில் வந்திருக்கு. இப்போ அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கேரளா உலகமேனு கேரளா கவர்னர் இது வந்து கையில் எடுத்திருக்காரு இந்த இஷ்யூ. ஐயோ, ஆமாம், அவங்க ஸ்டேட்டில் நடக்கும்போது கையில் எடுக்க மாட்டார். அவர் வந்து இதை கையில் எடுத்து பேசியிருக்காரு. என்ன நடக்குது கேரளா சினிஃபீல்டில்? கேரளா சினிஃபீல்டில் ஒன்றுமே நடக்கலை, நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. அருமையான திரைப்படங்கள் வந்திருக்கு, அருமையான நடிகர்கள் இருக்காங்க கேரளாவில், அருமையான நடிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ரஞ்சித்தே வந்து சாதிய ரீதியான படங்கள் எடுத்தால் கூட அவர் வந்து அதுக்கான நடிகைகளை அங்கேருந்து தான் இறக்குமதி செய்கிறாரு கேரளாவிலேருந்து. ஸோ அந்த மாதிரியாக தமிழ் படங்களாக இருக்கட்டும், மலையாள தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், கன்னட படங்களாக இருக்கட்டும், கதாநாயகன் அவர்களாக இருந்தாலும் கதாநாயகிகளை ஆட்டி படைக்கக்கூடிய அவர்கள் மலையாள நடிகைகள் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. நம்ம நயன்தாராவோட ஒரு சூப்பர் ஸ்டார் வேணுமா? தமிழ்லேயும் சூப்பர் ஸ்டார், மலையாளத்துலேயும் சூப்பர் ஸ்டார், ஆந்திராலேயும் அவங்களுக்கு மாசு இருக்குது. அப்போ ஒரு மலையாளி பெண் வந்து இவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? மலையாள ஃபீல்டுலேருந்து வந்தாங்க. இப்படி மலையாள ஃபீல்டு வந்து அப்படி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு பெண்கள் விஷயத்தில் பொறுத்தளவுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மம்முட்டியோட பையன் கலக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. ஃபகத் ஃபாசில் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. 4 ஸ்டேட்டில் டேரக்டரோட பையன் 4 ஸ்டேட்லேயும் வில்லன் வந்தான் அவர் தான். தமிழ்நாடு 4 ஸ்டேட்லேயும் ஹீரோயின் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா நயன்தாரா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நல்லா தானே இருக்குது. நயன்தாராட்ட இல்லாத பணம் இருக்கா? மலையாள நடிகர்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைங்க, அவங்களுக்கு பல ஆண்டுகளாக தனி ஃப்ளைட்டில் போகிறாங்க. இல்லைங்க, 2017 ஒரு நடிகைக்கு வந்து ஒரு பாலியல் அச்சுறுத்தல், பாலியல் பலாத்காரமே செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வேன்ல கூட்டிட்டு போய் அது இருக்கிறதாங்க சைக்கோக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி. அந்த சைக்கோக்கள் அப்படி நடத்துவதற்கு என்ன காரணம்? ஒரு நடிகைகளுக்கு அங்கே பணியிடத்தில் ஷூட்டிங் மாதிரி இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை, அது வேணும்னு சொல்லி தான் ஒரு கமிஷன் ஷூட்டிங் இடத்துல வச்சு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அந்த நடிகைகளுக்கு என்னதான் பாதுகாப்பு? அது எங்கேயோ போச்சு, காரில் கடத்திட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு பாலியல். அந்த சம்பவத்தை வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் என்ன சொல்றேன்னா, அந்த சம்பவம் ஒரு நடிகைக்கு நடந்திருக்கு. அந்த நடிகைக்கு நடந்ததுக்கப்புறம் ஒரு கமிஷன் ஆரம்பித்து ஆராயும் போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் அங்கே வேலை பார்க்குற இடங்கள்ல அங்கே நடிகைகளுக்கு, துணை நடிகைகளுக்கு, மேக்கப்பில் இருந்து எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு வேறு மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குங்கிறது அந்த அறிக்கையில் வந்திருக்கு. அப்போ இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை இல்லையா? கவர்மெண்ட் ஒரு நடிகை, ஒரு துணை நடிகைக்கு அப்படி இல்லை, பொதுவாக ஒரு அமைப்பில் பாதுகாப்பு. நடிகைகள் வந்து அந்த கமிஷன் சும்மா பொய்யா சொல்லுது. அது ஒரு சம்பவம் நடக்க போய் தானே அந்த கமிஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். நீதிபதி மாண்புமிகு ஹேமா வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட பல பேரை பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கறிஞராக இருந்தார். அந்த தொழிலில் இப்படி இல்லாமல் அப்படிலாம் இல்லை. ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு உடை மாற்றணும், ஒரு கோட்டை தூக்கி போடணுன்னா கூட அவங்களுக்கு தனி அறைகள் இருக்கும், பார் கவுன்சிலில் இருக்கும். இப்படி இருந்த ஒரு பெண்மணி அதுக்கப்புறம் அவர்கள் நீதி அரசராக மாறி இருக்கிறார். நீதிபதியாக இருக்கும்போது அவர்களுக்குள்ள செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் நீதிபதியோ பெண் நீதிபதியோ அங்கே வரும்போது உஷ்ன்னு முன்னாடி டவாலி இதை தூக்கிட்டு மிரட்டல்னா அந்த நீதிபதி வரும்போதே 10-20 அடிக்கு யாவனும் இருக்க மாட்டான், அப்படி இருக்குது. ஸோ இப்படி பார்த்த ஒரு பெண்மணியாக இருந்த அந்த நீதியரசர் அவர் திடீர்னு சினிமாக்குள்ளே போகிறாரு விசாரணைக்கு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு அது அதிர்ச்சியாகவும் பயங்கரமாக தான் தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம தவறாகவோ இதுக்காகவோ சொல்லலை. இப்படி நடக்கணும், இப்படி தான் நடக்கும், அப்படி தாங்க என்னங்க உங்களுக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லலை. இது வந்து மலையாள ஃபீல்டில் மட்டும் இல்லை மேடம், தமிழ் ஃபீல்டுலேயும் அப்படி தான், தெலுங்கு ஃபீல்டு, கன்னட ஃபீல்டு, ஹிந்தி, ஒரியா, போஜ்புரி, வங்காளி, மராத்தி எல்லா சினிமாலையும் இதுதான் மேடம் நடக்கும் அப்படின்றதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் திரைத்துறைக்கு வர்ற ஆணுடைய பார்வையும் அவனுடைய கஷ்டங்களும் அவனோட வலிகளும் நீங்கள் ரஞ்சித்திட்ட கேட்டால் சொல்லுவாப்புல எவ்வளோ வலியை தாங்கி. அவர் மேட்டரை விடுங்க, பாரஞ்சித்தை விடுங்க. நம்ம இந்த இல்லைங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்கள தாங்க நம்ம கோடிட்டு காட்ட முடியும். ஒரு ஆண் வந்து இப்போ பாரதி ராஜாலாம் பார்த்தீங்கன்னா தனி விமானத்தில் வந்து இறங்கி தான் டைரக்ட் பண்ணார், உங்களுக்கு தெரியுமில்ல. அவர்
தனி விமானத்தில் தான் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டு போனார் ஏர்போர்ட்டில். அவர் அப்படியே டைரக்டர் ஆகிட்டார். ஏங்க இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்காங்க. நான் இப்போ நீங்கள் திருப்பி அதையே சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு வழியோடு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணதை ஒரு உதாரணத்துக்கு இழுக்கிறேன். அவரை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த இல்லை ஒரு ஆண் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றான்றதுக்கும் ஒரு பெண் எப்படி வர்றாங்கன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசத்துக்காக சொல்ல, நான் யாரையும் வந்து இது பண்ணுறதுக்காக கேலி பண்ணுறதுக்காக இதுக்காக சொல்ல. இப்போ ஒரு 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 ஆண் நீங்கள் பல துணை இயக்குனர்கள் உதவி இயக்குனர்களாக இருந்தோம். அவங்க அந்த உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த 4 வருஷம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு படுக்க இடம் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் படுத்து. நீங்கள் எல்லோரும் எடுத்துங்க, ரஜினிகாந்த் முதல் கொண்டு எடுத்துங்க. கமலஹாசன் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், உங்கள் அப்பா வழக்கறிஞர். கமலஹாசனை மட்டும் விட்டுருங்க, சரியா? அவர் பெரிய பிராமண குடும்பம், வழக்கறிஞர்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தில். அதனால் கமலஹாசன் வந்தது. நீங்கள் ரஜினி எடுத்தீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார்னு அவரே பல முறை சொல்லியிருக்கார், ரைட்டா? சரி, அவர் கூட ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணி வேலையை விட்டுட்டு வந்தார். பல நடிகர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. 3 வேளை உணவுக்கு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, நீங்கள் சமீபத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நபர்களை பற்றி நான் பேசுகிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதனால விருந்து நடந்தது அவங்க ஊரில். ஒரு விருந்து வச்சாப்புல இயக்குனர் நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வைக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். 3 வேளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். நைட்டு போய் ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஃப்ரைட் ரைஸ் காலியாகும்போது நின்னோன்னா கூட கொஞ்சம் ரைஸை போட்டு தருவாங்க. அப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்சல் வாங்கி 3 பேர் சாப்பிடுவோம். அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள். ஒரு 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 துணை இயக்குனராக ஆகணும், அதில் வாழ்கிறணும், தங்குறதுக்கு இடம் வாடகை கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆண் முன்னேறான். இதே ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அப்படி இருக்காது. 75% அப்படி இருக்க மாட்டாங்க. கஷ்டப்பட மாட்டாங்கங்கிறீங்களா? கஷ்டப்பட மாட்டாங்கன்னு இல்லைங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஹீரோயின் ஆகணும்னு கிளம்பி மதுரையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து ஏன்னா ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் பிளாட்ஃபாரத்தில் படுத்துருந்து, பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்து, வாய்ப்பு தேடி அலைஞ்சு ஒரு 4 வருஷம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஹீரோயினாக இருக்காங்களா இந்த மாதிரி யாராவது? ஸோ பெண்ணோட வாழ்வியல் முறை வேறு, பெண் வேறு, ஆண் வேறு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு பெண் வாய்ப்பு கேட்க வராங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அவங்க அம்மாவோட வருவாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்கு ஒரு காசு இருக்கும், செட்டப் பண்ணி ஒரு மாடலிங் அந்த காலத்தில் சொல்கிறேன் நான். இப்போலாம் இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு அவங்களே பார்த்து கூப்பிட்றாங்க, அது வேறு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கம்பெனியாக அலைஞ்சு அதை பல பேர் ஏமாற்றி, ஏன்னா இதெல்லாம் காலமாக நடக்கிறது தான். ஒரு பெண் வருவா, அவளுக்கு வந்து என்னென்னா எப்படி ஆண்கள் வந்து உதவி இயக்குனராக சேர்றதுக்கு அந்த இயக்குனர் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க. அப்போ போனால் அவர் படமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், இவன் பெரிய டேரக்டர்னு நினச்சி ஊர்லேருந்து வந்திருப்பான். ஆனால் அந்த வருஷம் அவர் மார்க்கெட் போயிடும். ஆமாம், புரியுது அவங்களுக்கு. இப்போ பாரதி ராஜாவாக இருந்தால் கூட அவர் வந்து கண்ணனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இடம் தேடி பிடிச்சி பாரதி ராஜா பார்த்து கேட்டான்னா அவர் எப்படி வாய்ப்பு கொடுத்துருப்பாரு? அவரே மண்டை காஞ்சி போய் உட்காந்துருப்பார், துரத்தி விட்டுருவார். புரியுதா? ஸோ இப்படியாப்பட்ட வழிகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குன்னா ஆண்களுக்கு இருக்குது, புரியுதா அவங்களுக்கு? பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, புரியுதா அவங்களுக்கு? வருவார்கள், ஃபோட்டோ கொடுப்பாங்க. என்ன அவர்களுடைய இழப்பு அப்படின்றது, உண்மையிலேயே பாவப்பட்ட அந்த ஜீவன்கள் கற்பை இழந்து விடுவார்கள் ஏமாந்து. ஏன்னா அதற்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அம்மையாருடைய அறிக்கையிலே அதிலேயே பார்த்து நீங்கள் தீவிரமாக விசாரிச்சீங்கன்னா 75 பேர் உடன்பட்டு தான் இழக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், உடன்படாமல் பிடிச்சி என்ன இதாக பண்ணுறாங்க, வந்தவொடனே வாங்க வந்துட்டான் அந்த ஹீரோயின் வாய்ப்பு கேட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு, அப்படியே தூக்கி கொண்டாந்து மெத்தையில் போடு அப்படியா பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. நீதாம்மா ஹீரோயின், ஏன்னா ரைட்டு, கொஞ்சம் இப்படி நடங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்போ இந்த பையனை கட்டி பிடிங்க, ஒரு லவ் எக்ஸ்பிரஷன் கொடுங்க, அது கொடுங்கன்னு சும்மா ஒரு ஆக்டிங் மாதிரி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு சரிம்மா மேக்கப் டெஸ்ட் எடுக்கணுமான்னுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணி சில ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் சும்மா நீங்கள் நம்ம எடுக்கக்கூடிய படம் லவ் படம், அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் இது வரைக்கும் சாரி கட்டிக்கணும், கொஞ்சம் திரை இது விலகின மாதிரி அப்படி கொஞ்சம் தண்ணியில் நனைஞ்ச மாதிரி எடுக்கணும்னே. சரி, ஒரு சினிமானா அப்படி தானே இருக்கும்னு சொல்லி தண்ணியில் நினச்சி விட்ருவாங்க. எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி விட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டு ஒரு அரை நிர்வாணமாக ஆக்கிடுவாங்க. அவர்கள் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு உடந்தே இல்லைன்னா நம்மளை நடிக்க வைக்க மாட்டான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க. அப்படியே ரெடி பண்ணுவேன். சரிம்மா ப்ரொடியூசருக்கும் ஓகே, டைரக்டருக்கும் ஓகே, ஆனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதான்
இதுன்னொடனே சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஸ்டில்ஸ் எடுத்துட்டாங்க, நம்ம தான் ஹீரோயின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் உடனே செக் வாங்கிக்கலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகும், எல்லாரும் வந்து தன்னுடைய இதை இழந்து இன்னொருத்தண்ட இது பண்ணி தான் நம்ம வந்து வரணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருமே. அதில் ஒரு 50% பேர் அப்படி தான். இதில் வந்து மேக்ஸிமம் ஹீரோயினாக வர்றவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. மேக்ஸிமம் இது இருக்குது. தப்பிக்கிறவங்க ஒரு 10% தான் இருக்கும். தப்பிக்கிறது என்னங்க, அவனா உங்களை வீட்டில் தேடி வந்தாங்க உங்களை தூக்கிட்டு போகிறான், புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையே தப்பு. தப்பிக்கிறதுனா நீங்கள் வந்து நடுராத்திரியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் உங்களை தூக்கிட்டு போயிட்டான், இல்லை வந்து இப்போ கொல்கத்தாவில் நடந்த மாதிரி ஒரு பாலியல் 36 மணி நேரம் டியூட்டி, தூங்க இடம் இல்லை, படுத்துருக்காங்க, ஒரு கொடூரன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா தப்பிக்கிறது. இது என்ன, நீங்கள் தேடி அவனை தேடி வர்றீங்க, புரியுதா உங்களுக்கு? அதே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நிலையில் இன்றைக்கி நிலை, இதெல்லாம் நான் சொல்கிறது பழைய கதைகள், 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள கதைகள். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் அந்த ரேஞ்சில் இல்லை. நீங்கள் 80s 90s பார்த்தீங்கன்னா நிறையா சிறு சிறு படங்களில் புது புது விதமான ஹீரோயின் இருப்பாங்க. 2 படத்தோட காணாமல் போயிருப்பாங்க. ஒரு படத்தில் நல்லா இருக்கும், இந்த பொண்ணை காணாமேன்னு இப்போ கூட நம்ம டிவியில் பார்க்கும்போது தேடுவோம், நல்லா இருக்கு இந்த பொண்ணு ஹீரோயினா, 20 வருஷம் ஆச்சு ஆளைய காணா, 30 வருஷம் ஆச்சு ஆளை காணான்னு நினைப்போம். அது ஃபுல்லாகவே இந்த மாதிரியாக சில பேர்கிட்ட மாட்டினது தான். அதற்கப்புறம் வாய்ப்பு தேட தெரியாது. ஒரு படம் வந்துட்டால் கூட சூப்பர் டூப்பர் ஹிட்டானா சிலருக்கு தான் அந்த இது கிடைக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இல்லையே தெரியாது. இப்போ உள்ளதெல்லாம் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்றாங்க ஹீரோயினை. மேடம் அவங்களுக்கு வண்டி அனுப்பிடுறேன் மேடம், அவங்க கேட்குறாங்க, அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க, இல்லைங்க எனக்கு இனோவா தான் வேணும், நீங்கள் நான் சின்ன கார் அனுப்புகிறீங்க, புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு ஆட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணேன் சமீபத்தில், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த ஆட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேர் நடிக்கிறாங்க, 8 ஃபீமேல் ஓரியன்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, நாம் மேனேஜர் தான் அது பார்ப்பாங்க. அப்போது கார் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா எனக்கு லைனில் வந்துடுச்சு அந்த பொண்ணு. நம்ம விஷயம் ஒர்க்கில் இருந்து கூட, சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு. சார் என்ன சார் இந்த கார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. ஒரு சின்ன கார், டாடா இண்டிகா கிடையாது, டாடா இண்டிகா மாதிரி ஒரு சின்ன கார், வாடகை கார் அனுப்பியிருக்கேன். என்னம்மா ஆச்சுண்ணா, சார் என்ன சார் இந்த காரை அனுப்பிக்கிறாங்க போது, ஐயோ நான் என்னம்மா கார் அனுப்பிட்டாங்கன்னா மாருதியில் ஒரு கார், அந்த காரில் அந்த அம்மா வரமாட்டாங்க. இது என்ன சார் இது பழைய காரை இது அனுப்பியிருக்காங்க. அந்த அம்மா எதிர்பார்க்குறது இனோவா கார். அதுக்கு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்க்கு சம்பளம் 10,000 ரூபா, ரைட்டா? அவ்வளோதான். அவங்க ஒரு நாள் வராங்க, அந்த ஒரு இது மட்டும் இது பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இனோவா கார். அப்படி வந்து அவர்களுக்கு தேவை என்னவோ அதை பண்ணால் தான் வருவேன்ற ரேஞ்சில் பலரும் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அதை கொடுத்து தான் ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் பண்ணி கொண்டிருக்கு. அது தேவையான அவர்களெல்லாம் போய் நீங்கள் வந்து யாரும் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட முடியாது, தவறாக இது பண்ணி அவர்களை வந்து டீல் பண்ணுறதே வந்து நம்ம மேனேஜர்ஸ் அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது டாப் ஹீரோயின்ஸு அவங்களுக்கான டாப்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஒரு காலத்தில் அப்படி டாப் ஹீரோயின்ஸாக இருந்தவங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் இருந்து இன்ஸ்டாவில் இருந்தால் பிள்ளைங்களை கூப்பிட்றாங்க. அவங்க நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த நம்பரில் ஒரு மேனேஜர் பேசினாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி 1000 பேர் பேசுகிறான். அப்போ எது உண்மையான சினிமா கம்பெனி, உண்மையான இதாக என்னன்றதை பார்க்குறாங்க. புது இயக்குநர்களாக இருந்தால் அவர்களே வர்றதில்லை. அவர் மிகப்பெரிய சாதனையாளராக மாறக்கூடிய புது இயக்குனராக இருந்தால் கூட அவங்க யோசிக்கிறாங்க. பெண்கள் ஏற்கனவே பண்ணுற படம் இப்போ தான். இப்போ பெண்களுக்கு அந்த மாதிரியான அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பெண்களுக்கு அந்த அச்சுறுத்தல் இல்லைங்கிறீங்களா? அதை எப்படி நான் ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியல. பெண்களுக்கான அச்சுறுத்தல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை, அச்சுறுத்தல் கமிட்டி போட்டிருக்காங்க. அச்சுறுத்தல் வந்து அந்த பாலியல் வன்கொடுமை நடந்தது மிக கொடூரமான சம்பவங்க. அது சைக்கோ நாய் பண்ணது, ஒரு நடிகன் பண்ணது. அவன் அந்த பொண்ணை வந்து ஏதோ பழி வாங்குறதுக்காக உன்னை வாழ்நாள் பூரா சினிமா இது அவன் வந்து இது மாதிரி கமல் படம் இருக்குது பாருங்க, இது நம்ம சகலகலா வல்லவன். சகலகலா வல்லவன் படத்தில் வள்ளிக்குட்டியை பழி வாங்குற மாதிரி பழி வாங்கிட்டாங்க இந்த காலகட்டத்தில். அதாவது சகலகலா வல்லவன் படத்தில் கமலஹாசனை பழி வாங்குறதுக்காக அவன் தங்கச்சியை பாலியல் வன்கொடுமை பண்ணிடுவான் ரவீந்தர். பண்ணிவிட்டு நீ அடித்த காயம் ஆறிடும், ஆனால் வந்து நான் வள்ளிக்குட்டியை தொட்டது தான் அவளுக்கு ஏற்பட்ட காயம் மாறவே மாறாதுன்ற ரேஞ்சில் இப்போ பண்ணியிருக்கான் 7 வருஷத்துக்கு முன்னாடி 2017 அந்த நடிகர் அந்த நடிகை.
வந்து அழகான நடிகை, ரொம்ப அமைதியான பொண்ணு, அது நல்ல டைப்பு கூட. அதை வந்து இவளை கதற இப்படி பண்ணி விட்டாங்க, கடத்தி கொண்டு போய். அவன் டிரைவரும் பண்ணி இன்னொருத்தனையும் பண்ண வச்சு ஆளை ரெடி பண்ணி பழி வாங்கறக்கா. அதையும் வந்து நீங்கள் திரைத்துறையில் இப்படி தான் நடக்கு. நீங்கள் இது வந்து ஒரு நூற்றாண்டில் நடந்த சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழில் நடந்ததில்லை, தெலுங்கில் நடந்ததில்லை, கன்னடத்தில் நடந்ததில்லை, மலையாளத்தில் நடந்ததில்லை. அவன் ஒரு சைக்கோ நாய் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக மலையாள திரையுலகமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு என்னென்னமோ கதை கட்டி விட்ருக்காங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், 15 ஆண்கள் அந்த அறிக்கையில் இருக்குது. 15 ஆண்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னா ஆண்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லை, 15 ஆண்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது விமர்சனம் கிடையாது. அந்த 15 பேரை அட்ஜஸ்ட் பண்ணணும், அவன் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணா அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத யாராவது சொல்லியிருக்கக்கூடியதுங்க. இந்த குற்றச்சாட்டு பண்ணக்கூடிய 2 பேர் தாங்க, 2 விதமான ஆட்கள் தாங்க. இப்போ சக்ஸஸ் ஆகி டாப்பில் இருக்க நடிகைகள் அந்த மாதிரி விஷயங்களை சந்திக்காமல் வந்திருப்பாங்களா? அவங்கள மட்டும் ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருப்பாங்களா? எல்லாருக்குமே மோசமான அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கும். அதே அவர்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? சக்ஸஸ் ஆகாத நடிகைகள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதே அந்த மாதிரி போயிட்டு சக்ஸஸ் ஆகலை, நம்ம வாழ்க்கையில் என்னடா வீணாக போயிட்டோமே அப்படின்ற ஆட்கள் வந்து விரக்தியின் விளிம்பில் எதாவது பண்ணுறதும். இப்போ சோசியல் மீடியா வளர்ந்ததுனால அவங்களே சுரண்டி கூப்பிடுவாங்க, மேடம் உங்கள் வாழ்க்கையில் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா மேடம் உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்களா இல்லைன்னா இவங்க வந்து ரொம்ப யோக்கியமா. அது இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவர்கள் லீகலா ஒரு நீதிபதியே கமிட்டி அமைச்சு சொல்லியிருக்கும் போது முக்கியமானதுல கவர்னரே இதை கவனிக்கணும்னு இருக்காரு. கவர்னர் இப்போ நம்ம கவர்னர் ரவி நல்ல மனுஷனாங்க, அறிவாளியாங்க. இல்லை, அவங்க அந்த கேரளா கவர்னர் யாருங்க போட்டது? ஆரிஃப் கான். அவர் யார் போட்டது? ஆரிஃப் கான், பாஜக போட்டது தான். அப்புறம் என்ன இதில் ஜனதாதளத்தில் இருந்துட்டு வந்து சமூக நீதி கொள்கை கோட்பாடில் இருந்த ஒரு ஆள் போய் பணத்துக்காகவும் இதுக்காகவும் போய் வேற ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் கவர்னர் ஆக்க போகிறான்னா அந்த ஆளோடைய லட்சணம் என்னன்றதை அவரெல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க. அது இந்த கற்பழிப்போட மோசமானது, அரசியல் கற்பழிப்பாளன் அந்த ஆள். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆள் சொல்கிறாருன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இதில் அரசியல் தலையீடு இருக்குது, இதில் நிறைய பேர் பொய் சொல்லலாம், நிறைய பேர் எல்லாம் இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கான ஒரு அச்சுறுத்தலுங்கிறப்ப அதை பாதுகாக்கிறதுக்குன்னு சில ஃபேக்டர்ஸை ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது சினிமாவில் உள்ள அந்த அமைப்புகளோ, சினிமா அந்த பாதுகாப்பு சங்கமோ அவங்க வச்சுருக்காங்க. 7 வருஷமா வந்து மாறி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆட்சி மாறி தான் பண்ணிட்டு இருக்கு. 2 பேரால் பண்ண முடியலன்றீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, சிஎம் வரையும் போயிருக்கேது, பினராயி விஜயன் வரையும். அது இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்க, எந்த ஆட்சியில் நடைபெற்றது, அவனெல்லாம் போய் கேட்கணும். நடந்து அதாவது இது ஒருத்தன் லட்டு திங்கிற ஒருத்தன் இது நல்ல அந்த மாதிரியில் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அந்த காலகட்டத்தில் நடந்தது இப்போ கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போ அந்த அறிக்கை வந்திருக்கு அப்படின்றது அது பழசு. அது இது ஒரு 4 வருஷம், அது ஒரு 3-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அந்த அம்மா விசாரிச்சிருக்கு, சொல்லியிருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்தியாவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் 4809 பேர். அதில் 4600 சில்லற பேரோடைய அஃபிடவிட் இருக்குல்ல, தேர்தலுக்கு முன்பு இது பண்ணாங்கல்ல, நான் என் மேலே எத்தனை வழக்கு இருக்குது, எந்த திருட்டு வழக்கு இருக்குது, செயின் அறுத்த வழக்கு இருக்குது, கற்பழிப்பு வழக்கு இருக்குது, கொள்ளையடிச்ச வழக்கு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனில் இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது, இந்த கோர்ட்டில் இருக்குது, இந்த நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் தாக்கல் பண்ணணும். இதை ஆய்வு செய்த அந்த ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா 151 பேர் மேலே இப்போ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த 4000 சில்லற பேரில் 151 பேர் இப்போ ப்ரெசண்டில் அவர்கள் மீது பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் கொடுமை, எம்பிகள் மீது இப்போ பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இல்லை, இந்த ஆட்சி நடக்குதுல்ல, இதில் இருக்குது. இதில் 54 பேர் பிஜேபியை சேர்ந்த எம்பி எம்எல்ஏகள்ன்றான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? எந்த கவர்னர் இதை போய் கேட்குறது? ஆரிஃப் முகமது கான் கேட்பாரா? அதை கேரளா கவர்னரு அதை கேட்டு வர சொல்லுங்கள். முதல்ல உங்கள் அரசியல் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு, உங்கள் கட்சியில் என்ன நடக்குது, நீங்கள் சார்ந்த உங்களை எவன் கவர்னர் ஆக்கினானோ அந்த கட்சியில் எத்தனை பேர் கற்பழிப்பு வழக்கில் இருக்கான், டைரெக்டாக கற்பழிச்சவனே இருக்கான் 5 பேர் எம்பி எம்எல்ஏக்கள் நாடாளுமன்றத்தில். குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்புறம் இதுதான் நிரூபிக்கப்படல, நீ ஏன் பேசுகிற? அதை பற்றி நிரூபிக்கப்பட்டுச்சா? அந்த 15 பேர் யாருன்னு குற்றம் வழக்கு போட்டிங்களா? அந்த மாதிரி இல்லை, இப்போ இது அதாவது
இது எல்லாத்துக்கும் தானே இருக்குது, எல்லா இடத்துலையும் தானே இருக்குங்கிறது ஒரு பொதுவான எல்லா இடத்துலையும் இருக்குன்றதுக்காக மட்டும் சொல்லலாம். ஆனால் இப்போ பெண்கள் வந்து எங்களுக்கு வேலைக்கு செட்டப்பே அப்படித்தாங்க. அப்போ சரி செய்யவே முடியாது, இது இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த பெண்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளரோ ஒரு லைட்மேனோ ஒரு கேமராமேன் யாரோ ஒருத்தன் வேறு மாதிரி மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் இவன் பண்ணுறாங்கிறதுக்கும் அந்த உரிமை அந்த நடிகைகளுக்கோ துணை நடிகைகளுக்கோ யாருக்குமே இல்லையா? இருக்கு. அதை தான் கேட்குறாங்க. போய் கொடுங்க கம்ப்ளைண்ட், ஏன் கொடுக்காம இருக்கீங்க? இல்லை இப்போ இந்த கமிஷனில் இது இவ்வளோ விஷயங்கள் இந்த கமிஷன்லாம் வந்து டுபாக்கு ஒரு கமிஷனுங்க. நீங்கள் இந்த கமிஷன் சொல்லி என்னங்க நடக்க போகுது? இப்போ இதை நீங்கள் ஒரு சிபிஎம் கவர்மெண்ட்டுக்கு எதிரான கமிஷன் பார்க்குறீங்களா? அந்த கவர்மெண்ட் அப்படி இல்லைங்க. அந்த அம்மா அவங்க வந்து நீதியரசர் வந்து போயிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதில் பார்த்தது இல்லைன்னொடனே அதை பூரா பதிவு பண்ணுறாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன். நான் வந்து தினமலர் பத்திரிகையில் இருக்கேன், ஃபோட்டோகிராஃபர் கம் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டராக இருக்கேன். எப்போனா 1990களில் இருக்கும்போது நான் ஒரு மலையாள பத்திரிகைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், மலையாள மனோரமா பத்திரிகைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் எனக்கு மலையாளம் தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்கே பயங்கர சேலரி ஜாஸ்தி. கொச்சினில் போகிறேன். உடனே அந்த எடிட்டர் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து உடனடியாக இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒரு இதை எழுதி கொடுங்கன்னார். இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நேஷ்னல் லெவலில்னா ஒரு நியூஸ் எழுதி கொடுத்தேன். சரி, நீங்கள் புகைப்படக்காரராக வேறு இருக்கீங்க, நீங்கள் வந்து போய் சிட்டிக்குள்ளே போங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துடணும், வந்து கொடுங்கன்ட்டார். சரி, நானும் போகிறேன். அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறேன். கொச்சினுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு வீடு, கேரளா அடிக்கடி போகிறவங்களும் நல்லா தெரியும், ஈரமாகவே இருக்கும் வீடுகள் எல்லாமே. அதில் பச்சை பாசி படிஞ்சிருக்கும், ஓட்டில் செவுத்துல எல்லாம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே க்ரீனிஷாக இருக்கும். அதில் வந்து ஒரு வீட்டில் ஒரு அழகான ஒரு இதில் வந்து ஒரு ஓட்டு வீட்டில் அழகான ஒரு செடி முளைச்சி பச்சையாக, அந்த வீடே பச்சையாக இருக்குது, பாசி பிடிச்சி போய் அழகாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் பிரிண்டை போட்டு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம். உடனே அந்த எடிட்டர் கேட்டார், வெரி குட், வெரி நைஸ், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த படம், இது எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னது இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. படம் அழகாக இருக்குது, இது என்ன சொல்ல வரீங்கன்னு. ஒரு அழகான ஒரு இந்த கேரளா பொறுத்தளவு இந்த மாதிரி எப்போவுமே அந்த ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கனால வீடே வந்து ஒரு பாசி படிந்த அழகான ஒரு வித்தியாசமான லுக்கில் இருக்குது. ஒரு செடி அழகாக அதில் அந்த ஓட்டு மேலே முளைச்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எடுத்தேன். ரைட்டு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படம், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, ஆனால் இது கேரளா மக்களுக்கு என்ன சொல்ல வருது? இது வந்து கேரளா மக்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. உங்கள் ஊருக்கு இதை புதுசாக இருந்ததுனால நீங்கள் இதை பார்த்ததில்லைன்றனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. எங்கள் ஊரில் இது எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது புதுசு, எங்கள் மாநிலத்துக்கு இது ரொம்ப சாதாரணம். 70% வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு தெரியுமானார். இல்லை தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அப்போ இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன புதுசாக கொடுக்க போகிறீங்கன்றது தான் இந்த பேப்பர், இந்த மொழியோட இந்த தன்மையோட இதாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா இந்த மக்களுக்கு வித்தியாசமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இல்லை, மிஸ்ஸிங். இது உண்மைதான், 100க்கு 100. படம் நல்லா இருக்கு, அருமையான என்ன வெளிப்படுத்துது, என்ன இதில் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றது. இதை உங்கள் ஊரில் போட்டிங்கன்னா பார்ப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்க போகிறது கொச்சினில் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மொழி தெரியாதனால அவங்க என்னை சேர்க்கலை, மலையாளம் தெரியலன்றதுனால. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு திடீர்னு அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ஊர் காஞ்சபாய ஊர் மதுரையில் மழையே பெய்யாது பாதி நாள். ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் நம்ம இருக்கிற ஏரியாவில் அது சிட்டி, அது ட்ரையான ஏரியா. கேரளாவும் ட்ரையான ஏரியா தான், ஆனால் மழை காலத்தில் பசுமையாக மாறிடும். இது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதனால தான் கேரளான்னு அடித்து அங்கே ஓடுறோம் பல பேர். ஆனால் என்னோடய பார்வைக்கும் அவரோட பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான் பேசிக். இது இப்போ இந்த அம்மையார் வந்து நீதியரசர் ஒரு பெண்ணாக இருந்தவங்க திடீர்னு அங்கே போகணும், இப்படியெல்லாமாடா நடக்கும், ட்ரெஸ் அப்படி ரோட்டில் மாற்றுவீங்களா? புரியுதா உங்களுக்கு? ட்ரெஸ்ஸை ரோட்டில் மாற்றுவீங்களான்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் சில ஆர்ட் ஃபிலிமில் வந்து இப்போ நம்ம பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறையா ஷூட் பண்ணியிருக்கோம். ஷூட் பண்ணும்போது என்னென்னா ஒரு காஸ்டியூம் டக்குன்னு மாற்றுறதுனா காருக்குள்ளேயே மாற்றிடுவாங்க. காரை டக்குன்னு ஓரம் கட்டி நிறுத்திட்டு அந்த ஹீரோயின் பின்னாடியே ஒரு செகண்டில் காஸ்டியூம் மாற்றிடுவாங்க. பழைய மாதிரி சேலை கட்டுறது கிடையாது, இல்லை படி பேண்ட்டு கீண்டு ஆஃப் ஸ்கர்ட்டு அந்த மாதிரி தான் போடுறாங்களே. கார் நிறுத்திட்டு இறங்கி போயிடுவாங்க, டிரைவரோ இல்லை இப்போ நாங்களே இருக்கோன்னா கூட இறங்கி அந்த பக்கமாக போயிடுவோம். அவங்க காருக்குள்ளே டக்குன்னு மாற்றிட்டு 5 நிமிஷத்தில் சார் ஓகே போகலாம் அப்படின்ட்டுவாங்க. இது கேஷுவல் ஆகிடுச்சு. ஆனால் இதே வந்து ஒரு நீதிபதியாக இருந்தால்
இல்லை ஒரு ஒரு வழக்கறிஞராக இருந்தால் எப்படியா ட்ரெஸ்ஸை காருக்குள்ளே 5 நிமிஷத்தில் மாற்றுவீங்களா? பின்னாடி சீட்டில் உட்காந்து. இது நீங்கள் சினிமாவோட இயல்பை சொல்கிறீங்க. இயல்புங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கே இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன பிரச்சனை? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட்டுக்குள்ளங்க போகணும். நீங்கள் 7 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்களாம் பாதிக்கப்பட்டோங்க, அப்போ எங்களை அவங்க கூப்பிட்டான்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கு தீர்வே கிடைக்காது. இல்லை, இப்போ ஒரு 15 பேர் கொண்ட குழு தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுங்கிறாங்கல்ல. அப்படி தான் 15 பேருக்கு கொண்ட குழுவோ 25 பேரை கொண்ட குழுவோ யார் சீனியர் நடிகர்களோ அவர் சீனியர் ப்ரொடியூசரோ அவர்கள் தான் டாமினேஷன்றது உலக அறிஞ்ச உண்மை. இப்போ ஒரு மலையாள தயாரிப்பாளர் எப்படிங்க இல்லை, மலையாள தயாரிப்பாளர் ஒருத்தர் இந்த கமிஷன் அறிக்கையை வெளியிடாதீங்கன்னு கேஸ் போயிருக்காரு அவர். இல்லை, அது வந்து அது வேறு காரணமாக இருக்கலாம். அது என்ன காரணம்னு தெரில. இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அதில் யார் இருப்பாங்க? உப்மா படம் தயாரித்தவனா இருப்பான். அதில் ஒரு டாமினேட்டட் சீனியர் ப்ரொடியூசர்ஸு 4 படம் பண்ணவங்க, பெரிய படங்கள் பண்ணவங்க தான் இன்றைக்கி தலைவர், செயலாளர், பொருளாளர் இதெல்லாம் இருக்காங்க. ஒரு நடிகர் சங்கத்துக்கு போங்க, யார் இருக்கா? இல்லை, அப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க அவங்க அந்த டாமினேஷனில் தானே இருக்கு. அவங்க எங்களை பயன்படுத்துகிறாங்க. எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு நீ ஏன் போகிற? அவனை வீட்டில் வந்தால் கூப்பிட்டு வந்தாங்கன்ற ஒரு கேள்வி வரும். நான் பெண்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. யதார்த்தத்தை பாருங்கள். இப்போ நான் வந்து உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு போய் ராஜஸ்தானில் ஐடியில் வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் உங்களை கல் உடைக்க விட்டால் தப்பு. நீங்களே கல் உடைக்கிற இடத்துக்கு போகிறீங்க, எனக்கு வேலை கொடுன்றீங்க, அப்புறம் கல் உடைக்க விடாமல் என்ன பண்ணுவாங்க? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படித்தான் வந்து நீங்கள் சொல்கிறது யதார்த்தம் தெரிஞ்சே பண்ணுறாங்கங்கிற யதார்த்தம் சொல்கிறீங்க. அதாவது எங்களை வற்புறுத்துறாங்கிறது தானே அந்த கம்ப்ளைண்ட் வருது. எங்களை வற்புறுத்திருக்காங்க, எங்களை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு தானே அந்த கமிட்டி அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அந்த தொழிலுக்கு போகிறீங்க? அதை விட்டுற வேண்டியதானே? புரியுதா உங்களுக்கு? எதுக்கு அப்படி கேடு கெட்ட இடத்துக்கு போகிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, அது ஒரு அரசு வந்து ஏங்க இதெல்லாம் அரசு வேலையாங்க? ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு அரசு வேலைன்னா படிச்சுட்டு நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், பரீட்சை எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கேன், என்னைய வந்து ஐஜி இந்த மாதிரி பண்ணுறாரு, நான் வந்து ஜெயிச்சு போய் ஒரு பேங்க்கில் கிளர்க்காக இருக்கேன், இந்த மேனேஜருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இந்த மேனேஜருக்கும் பேங்க்கில் வேலை பார்க்குற பரீட்சை எழுதி வந்த கிளர்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் ஒரு பரீட்சை எழுதி அவன் மேனேஜராக வந்திருப்பான், அவன் ஏதோ ஒரு ஊருக்காரனாக இருப்பான். இந்த பொண்ணு படித்து தன்னோட அறிவு சார்ந்த பரீட்சை எழுதி கிளர்க்காவோ அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்திருக்கும். இவளுக்கு பாலியல் துன்பம் கொடுத்தானா அது வந்து அவனை அங்கேயே அடித்து கொள்ளணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சினிமாவில் எப்படின்னா ஒரு ஓனர் இருப்பான், புரியுதா? ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டர், இவங்க 2 பேர் தான் படத்தை இது பண்ண போகிறது. அவனை தேடி வந்து பார்க்கக்கூடியவர்கள் அவனை அங்கேயே வந்து அதெல்லாம் முடியாது, நீ என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? வேண்டான்னு இல்லை, அப்போ திரைத்துறைக்கு பெண்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. வராதிங்கன்னு சொல்லலைங்க, வந்தால் இப்படி இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் உழைப்பால் வாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சில பேர், எல்லாரையும் நம்ம சொல்லலை, சில பேர் வந்து இனக்கவர்ச்சியை வச்சு தானே பொழப்பு நடத்தணும்னு வராங்க. இல்லை, அது ஒரு பொதுவாக இருக்குங்க. அதை தாண்டி பொதுவாக ஆண் உலகம் எங்களை இப்படி நடத்துது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய உரிமை ஒரு பெண்ணுக்கு. பெண் உலகம் எந்திரிச்சு வேறு மாதிரி வாங்கன்ற இப்போ வந்து கொங்கரா இருக்காங்க டைரக்டரு, அந்த மாதிரி டைரக்டர் ஆவாங்க, நடிக்க வாங்க. திறமையான உங்களுக்கு திறமையும் தகுதி இல்லாதவர்கள் தாங்க இதில் மாட்டுவாங்க. நம்ம பெருசாகிடணும், நம்ம எல்லோரும் நயன்தாரா ஆயிட முடியாதுங்க, எல்லோரும் த்ரிஷாவாக ஆயிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம மூஞ்சியை நம்ம கண்ணாடியில் பார்க்கணுன்றது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த இப்போ கூட மீம்ஸில் போட்டு ஓடிட்டுருக்கான் ஒரு பையன் வந்து, ஒரு மதுரைக்காரன் ஒருத்தன் குண்டாக இருப்பான் இருக்காப்புல, அவன் பார்த்தா எனக்கு சிவாஜி ரோலில் நடிப்பேன், தனுஷ் ரோலில் நடிப்பேன்னா இவங்களை மெண்டல்னு சொல்கிறதா, இவங்களை என்னன்னு சொல்கிறது? இப்போ இவங்களெல்லாம் போட்டு காய்ச்ச தான் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உன்னோட தகுதி என்ன, உன்னை தராதரம் என்ன, உனக்கு என்ன தெரியும், நீ வேணே பண்ணுறியா இல்லை வந்து சிவாஜிக்கு இணையானா அவனை என்ன இப்படி ஒரு சிவாஜி மாதிரி நான் இருக்கிறேன் அவனா நினச்சிக்கிறான்றப்ப அவன் கண்ட இடத்துல நடிச்சு வேற காமிக்கிறாரு. அப்போ கண்ட இடத்துல செருப்படி வாங்கி தாங்க ஆகணும். புரியுதா? இவர் அடிச்சு விட்டாங்களே, இவர் மரியாதைலாம் பேசுகிறாங்க, இப்படி ஓட்டுறாங்களேன்னு சொல்லி இப்படிலாம் வந்து திரையுலகம் ஒரு ஆணை இப்படி கொடுமைப்படுத்தலாமா? அவர் ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காருன்றக்கா இப்படி அவமானப்படுத்தலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் லூஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக மலையாள உலகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா உலகமுமே எவன் அதிகார வர்க்கம் எவன் இருக்கான், எவன் வந்து அந்த பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரில் தாங்க நம்ம இருக்கணும். இல்லை, இப்போ நம்ம மோடிஜியை வச்சுக்கங்க. மோடிஜி வந்து டீ விற்றுக்கிட்டு இருந்தார், அது அவரே சொல்லியிருக்காரா இல்லையா? டீ விற்றுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பாவம். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மோடிஜி வந்து குஜராத்தில் டீ விற்றாருன்னு. ஒரு டீ வியாபாரி கட்டுப்பாட்டில் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் செக்ரட்டரிகள் இருக்காங்க. எதுக்காக நம்ம சொல்ல முடியுமா என்ன கொடுமைப்படுத்துகிறாரு அவர்? ஒரு டீ விற்ற ஆள் வந்து எங்களெல்லாம் கேட்பான், அவன் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்ல முடியுமாங்க நீங்கள்?
கண்டிப்பாக. அப்புறம் என்ன, அப்புறம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் இன்னைக்கு டீ வித்தாருனீங்கன்னா, அவர் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு டீ விற்றுருக்காரு, இது இப்போ எருமையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாருங்க. அவர் அடித்து பிடிச்சி அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறது தாங்க மித்தவெல்லாம் கேட்போம். அதுக்காக அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யலாமான்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அவர் கட்சிக்காரன் செய்யறத பூர்த்தி பண்ணுவது தான் இங்க விமர்சனம். அதைத்தான் உடன்பட்டு பண்ணுவதை நம்ம அது கேட்கறதுக்கு யாருக்குமே கிடையாது. அதைத்தான் அப்படிதாங்க சினிமாவில் நடக்கும். ஆனா உடன்பட்டு வன்பட்டு தான் நடக்குதுன்னு தானே சொல்றாங்க. நடக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றோம். நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க போய். இல்லை, அது அசைக்க முடியாத கோட்டையா இருக்கு. பெண்கள் அப்படி நிறைய அங்கே ஒரு 15 பேர் குழு வச்சுக்கிட்டு அப்புறம் இப்போ எப்படி இந்த மாட்டை மட்டும் சொன்னீங்க? அசைக்க முடியாத கோட்டைக்குள்ளேருந்து வந்து எப்படி ஒரு முன்னாள் நீதியரசர்கிட்ட மட்டும் உங்களால் அசைக்க முடியாத கோட்டையை உடைச்சிட்டு வந்து சொல்ல முடியுது? ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் இல்லை, உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் இதை வச்சுனாலும் பெருமை தேடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தான் இதை பார்க்க முடியுமே தவிர, ஒரு குற்றம் நடைபெற்றது. சில பேர் சொல்லுவாங்க 20 வருஷம் மார்க்கெட்லாம் போய் கிளவி ஆனதுக்கப்புறம் எவனா பியூட்டிக்குள்ளே போய் கேட்பான், என்ன மேடம் உங்களுக்கும் பார்வையில்? ஆமாங்க. இல்லை, இது அந்த மாதிரி சமூக வலைதளத்தில் போல அந்த சமூக வலைதளத்தில் இருக்கா, லீகலாக இருக்குது. அது லீகலே கிடையாது. இது என்ன வழக்கிலையாக போயிருக்கு. முன்னாள் நீதியரசர் போய் விசாரிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி உங்களுக்கு பார்க்க வித்தியாசமாக தெரியலாம், ஆனால் அங்கே அந்த ஊரே அப்படி தான் அப்படின்றது நான் சொல்கிறது இயற்கையை சொல்கிறேன். இப்போ நமக்கு நிலச்சரிவு அப்படின்றது சென்னைக்காரங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு மலையவே அடிச்சுட்டு போயிடுச்சா, 500 வீடு போயிடுச்சா அப்படின்னா சென்னையில் அப்படி போகாது. ஏன்னா நிலச்சரிவு ஏற்படாது. இங்கே உள்ள மண் தன்மை, இங்கே சுனாமி வரும், மழை வெள்ளம் வரும், புரியுதா உங்களுக்கு? இங்கே வேறு மாதிரியாக இருக்கும், வெயிலில் செத்து போவான். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து அதை இதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இந்த கேரளா உலகில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வுகள் இது ஒன்றுமே இல்லை. எல்லாம் சிரிச்சிருப்பாங்க அவங்களே, மூத்த நடிகைகள் அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. நடிகைகளும் சேர்த்தான். என்னது இது ஒரு பஞ்சாயத்து, இது ஒரு எந்தாடோ கிரகம், எந்தா இது அப்படின்னு பார்த்துருப்பாங்க. பார்ப்போம் இது மாதிரியான பிரச்சனைகள், இது மாதிரி விஷயங்கள் உள்ளுக்குள்ளே சினி ஃபீல்டுக்குள்ளே என்ன நடக்குது. உங்களுக்கு அந்த திரைத்துறை அனுபவம் இதெல்லாம் இருந்ததுனால இது எப்படி நடக்கும், இது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையிலிருந்து மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி. நன்றி.